ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இங்கே காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட ஃபியூனலில் தான் அவள் இருக்கா. அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு உன்னோட பிரதரை ஃபேமிலியில் எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற சைட்டு அவன் வந்துட்டு ரொம்பவே கெஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்தோட வாரிசாவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீ வந்து அந்த வந்ததுமே பயங்கரமாக அழுகிற அக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், அந்த ஃபேமிலிக்கு ஒன்று எப்படியாச்சும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ ஜியையுமே காமிக்கிறாங்க. அவனுமே அந்த ஃபியூனலுக்கு தான் வந்திருக்கான். அங்கே வந்ததுமே அங்கே போயிட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த குடும்பத்தோட ஒரு அடாப்டட் சைல்டு தான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த சைடில் நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு பக்கத்துக்கு வந்ததுமே, அங்கிள் இது என்னோட ஸ்டெப் ஃபாதரோட பையன் தான், இந்த குடும்பத்தோட வாரிசு, நீங்கள் வந்துட்டு இவனை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் அந்த குடும்பத்தோட ஹையராக வந்துடுவான்னு நீங்கள் வந்துட்டு கவலைப்படுறீங்களா, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், இவனுக்கு யாருமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்ருக்கா. அங்கே வந்துட்டு அவன் சிகரெட் எடுத்து வச்சதுமே இவன் லைட் எடுத்து அங்கே வந்து பற்ற வைக்க போகிறா. பட் அவன் அங்கே வந்துட்டு அகர்பத்தி எடுத்து அதை வந்து கொளுத்திக்கிறான். நீ வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்மோக் பண்ணி மேலே ஊதி விட்டதுமே அவளுக்கு இருமலாக வந்துடுது. அதை பார்த்துட்டு உன்னால் இதவே தாக்கு பிடிக்க முடியலன்றப்ப அந்த ஃபேமிலியை வந்துட்டு எப்படி தாக்கு பிடிப்ப, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவே ஒர்ஸ்டான ஃபேமிலின்னு சொன்னதுமே எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு யார் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு சொன்னதும் சுத்தமாக எனக்கு ஒன்றும் பிடிக்கல, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த வீட்டுக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த பையனுமே தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எப்படி நான் விட முடியும், கண்டிப்பாக என் பிரதர் அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே காரை வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த வீடியோமே கண்டுபிடிச்சி போயிடுறா. இப்போ வேமா பிடிச்சி இழுத்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா லிட்டில் கேர்ள், நீ வந்துட்டு இங்கே வந்திருக்கிறது உனக்கு டேஞ்சர் இல்லையா, நீ வந்துட்டு சேஃப்டி ஆயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா உன்னோட பிரதரோட பிஸ்னஸ் எல்லாம் எப்படி வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னதும் எல்லாமே கம்ப்ளீட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்ற சைட் அங்கே கேட்டதுமே இது என்னோட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சைட் அவங்க பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ ஹலோ சொல்லு அவருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே எதுவும் சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவரை வெல்கம் பண்ணிவிட்டு கிராண்ட் பான் சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவர் பார்க்க வந்துட்டு ஏஜ் கூட இருக்காருன்றதுக்காக நீ வந்துட்டு கிராண்ட் பான் கூப்பிடுவியா அப்படின்ற சைட் அங்கே கேட்கும்போது நீ வந்துட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாமல் இருந்துட்டுருக்கு. சரி ஓகே, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப எங்கா இருக்கா, எவ்வளோ வயசுன்னு சொல்லி கேட்டுட்டு கோவப்படுறாரு. இவ பார்க்குறதுக்கு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கலாம்ப்பா, நான் வந்துட்டு ஏஜ் கூட தான் 22 ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னமாச்சும் பண்ணி தொலைன்ற மாதிரி அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படி வந்துட்டு என்னோட ஏஜ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டதும் இதெல்லாம் பெரிய மேட்ரா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட் வித் இவ ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இவ தங்குறதுக்குமே அங்கே ஷாவ் வந்தாலுமே அங்கே பார்த்துக்க சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அங்கே திரும்ப வந்துட்டு ஏண்டா நீ ஷாவை பற்றி என்கிட்ட போய் சொல்லியிருக்கியா, இந்த குடும்பத்தோட வாரிசு அவன் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே லிட்டில்கள் நீமே இதுக்கப்புறம் இங்கவே வந்து ஸ்டே பண்ணலாம், 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து இருங்கம்மா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு கோவமாயிட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஷாவ் வேகமாக ஓடி வந்துட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே அவனுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அங்கிள் தான் என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னார், அவர் ரொம்பவே நல்ல மனுஷன்னு சொன்னதும் அவன்கிட்ட போய் அப்படி என்ன நல்ல விஷயம் இருக்க போகுது, அவன் வந்துட்டு உயிரோட உன்னை வந்துட்டு தின்றது கூட செய்வான், அந்த லெவலுக்கு அவன் ஒருஸ்டானவேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்ருக்கா. நீ வந்துட்டு பேசாமல் என் கூடவே சேர்ந்து இருங்க சிஸ்டர்னு சொன்னதுமே நீ வந்து இந்த குடும்பத்தோட வாரிசு நான் கிடையாது, ஸோ வந்துட்டு உன் பக்கத்தில் இப்படி வந்துட்டு இருக்கிறதே எனக்கு போதும், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஆனால் ஹீரோயின் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் வந்து உனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கி கொடுக்காம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த குட்டி பையனுமே ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டுட்டு மட்டும் போகாதீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினோட கையெல்லாமே நடுங்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே நோய் அதிகமாகிட்டுருக்கு, நான் வந்து அதிகமாகவே காசு சம்பாரிச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் என்னோட பிரதரோட சேர்ந்து நான் நல்லபடியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அவன் அங்கே பப்பில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்குறான் என்னப்பா விஷயம், நீ வந்துட்டு எதுக்கு இவ்வளோ எல்லாத்தையுமே ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க, சின்ன சின்ன கம்பெனிஸ் இருந்து எல்லாத்தையுமே உன்னோட அண்டருக்கு கீழே கொண்டு வந்துட்டியாமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எது நீ தேவையெல்லாம் பேசக்கூடாதோ அந்த விஷயத்தை பற்றி நீ பேசாதன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்படியே தான் பேசி எல்லாத்தையும் மாட்டிட்டு இருப்ப அப்படின்றத
அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து சில கேர்ள்ஸ் எல்லாமே வர்றாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அந்த பொண்ணை மிரட்டி அங்கே பயமுடுத்தி விரட்டி விட்டுறான். அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, நான் ஒயின் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன், என்னோட பாடியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்னோட அங்கிள் ஜி வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும், எவ்வளோ தைரியம் தான் நீ ஜியோட பேரை சொல்லிட்டு இருப்ப, உன்ன மாதிரி ஆளெல்லாம் அவங்க வந்துட்டு கவர் பண்ணுவாங்க நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோ அங்கே கரெக்டாக வந்துட்டு அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அவன் வந்துட்டு ஏய் யார் நீ வந்துட்டு இங்கே எதுக்காக வந்த, நானுமே பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் தான், நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், எங்கள் அப்பா உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோ கோவப்பட்டு அடிச்சதுல அங்கே பிளட் ஆயிருது கை ஃபுல்லாமே. நீ என்னை இந்த மாதிரி வேலையெல்லாமா பண்ண வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். எனக்கு இப்படி டர்ட்டியான பிளேஸ்க்கெலாம் வந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னை விடுங்க நான் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமே, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் காசு அதிகமாக சம்பாதிக்கணும் அதுக்காக தான் வந்தேன்னு அவள் சொல்கிறா. அவனை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னை விடுங்க முதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே வேகமாக பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி இவ்வளோ கிஸ் பண்ணி அங்கே ஃபைட் வேறு பண்ணி வச்சுட்ருக்கான். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் என்னோட அங்கிள்னு சொன்னதுமே என்னது அங்கிளா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தையை நீ சொன்னேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். உனக்கு நான் யாருன்றதை புரிய வைக்க வேணாமான்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ஹீரோயின் பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுடுறா. ஏன்னா நீ நாயா மாறிட்டியா, எதுக்காக இப்படி கடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் நாய் கிடையாது, நான் ரேபிட்டுக்கு கோவம் வந்தாலுமே இப்படி தான் வந்துட்டு ஃபைட் பண்ணும் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே படுக்க வச்சதுமே அவள் பார்த்தாங்க ரொம்பவே ஹார்ட்டாக அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு புலம்பி அங்கே தள்ளுறாங்க. கண்ணீர் எல்லாமே வந்துட்டுருக்கு. பயந்து போய் அழுதுகிட்டே கண்ணீர் வந்துட்டுருக்கு. அங்கே கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு நான் உன்னை விட்டு போகலை, நீ பேசாமல் வந்துட்டு படுத்து ரெஸ்டடுன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நான் வந்துட்டு 6 இயர்ஸாக உன்னை தேடிட்டு இருக்கேன், நீ எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் என்ன சேம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பலூன்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு வித்துட்டு இருந்திருக்கா. பட் யாருமே அதை வாங்க மாட்டேன்ட்டுருக்காங்க. நம்ம ஹீரோட்ட இந்த கலராக பலூன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நீ யார்கிட்ட போய் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்க, கலர்ஸே வந்துட்டு தெரியாத ஒரு கலர் பிரைண்ட்டே அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஏன் வந்துட்டு இப்படிலாம் ஃபீல் ஆகிட்டுருக்கு, நான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ஹீரோயின் நாங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்து காமிச்சிட்டு இந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் நல்லாவே ஞாபகம் இருக்கும், ரெண்டாவது எல்லோ கலரை நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸ் எல்லாமே இங்கே கலட்டி விட்டு அங்கே வந்து அவங்கள ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கா. பிறகு வந்துட்டு நீங்கள் இந்த ப்ளூவை வந்துட்டு பார்க்கணுன்னா இந்த ஷீயை வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் ஒவ்வொரு கலருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை ஞாபகப்படுத்தி அங்கே அவனை வந்துட்டு அங்கே பேச வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே அதே மாதிரி வந்து கண்ணோட்டத்தில் பார்க்கவுமே எல்லாமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. ஒன்னால தான் என் வேர்ல்டே வந்துட்டு கலர்ஃபுல்லாக மாறி அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருந்திருக்கான். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை எப்பயுமே என்னை விட்டு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே சில நோட்ஸ் இருக்குது. இவ எப்படியாச்சும் காசு சம்பாதிச்சு அப்ராடுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரா எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், உன் காலை உடைச்சாச்சும் என் பக்கத்தில் வைக்காம நான் விட மாட்டேன், உன்னை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது அந்த மெய்டுவங்க வந்து இப்படி லின் வந்துட்டு இத்தனை வருஷமாக தன்னோட பாய் ஃப்ரெண்டை அப்ராட்ல இருந்தே சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மாதிரி பையனெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது வேலைக்காரி மாதிரி பேச அளவுக்கு அதிகமாக பேசுனேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அங்கே உள்ளே போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே சிஸ்டர் ஜியாதா இருக்கா. அங்கே அவங்கள பார்த்துட்டு என்ன நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, வாங்க எல்லாருமே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொன்னதும் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாதுன்னு சொன்னதுமே உங்களை திரும்ப கூப்பிடணுமா வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பையனுமே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்ன பிரதர் வாயெல்லாமே வந்துட்டு காயமா இருக்கு, என்ன நீ வந்து சீட் பண்ணிட்டு இருக்க, திரும்ப வேற ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸோட சேர்ந்து சுத்துறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் இவனுக்கு ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே இவன் இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்படிப்பட்ட ரூமர்ஸ்லாம் நீ எங்கே போய் வந்துட்டு கேட்குற அப்படின்ற சொன்னதும் பிரதர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு ஒரு ரேபிட்டை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன், பட் அதுக்கு வந்து தைரியம் என்னவே பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். நைட்டு வந்துட்டு அவனை பிடிச்சி அங்கே பைட் பண்ணதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த ரேபிட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடாம விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ அங்கே ஷாவ் சொல்கிறான் இப்படி
ஹேபிட்லாம் சாப்பிட்றது நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு லின்னுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்துட்டு அவ கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் பேசினதும், உனக்கு என்ன அந்த 1 மில்லியனுக்கு பேக் வேணுமா வேணாமா, நீ ஏதாச்சும் வந்துட்டு தேவையில்லாத பேச்சை பேசாதன்னு சொல்கிறப்ப அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் பாரு 1 மில்லியனுக்கு பேக் வாங்குறாங்க, ஆனால் வந்துட்டு என்ன மாதிரியா வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என் சிஸ்டருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த 1 மில்லியன் பேக் உனக்குமே வேணுமான்னு சொன்னதும் எனக்கெல்லாம் வேணான்னு அவள் சொல்கிறா. பட் நீங்கள் நைட்டு வந்து பண்ண விஷயத்துக்கு காம்பன்சேஷனாக பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகே தான் சொன்னதும், என்னது காம்பன்சேஷன் ஆவா, ஜஸ்ட் வந்துட்டு 1 கிஸ்க்கு உனக்கு 1 மில்லியன் பேக்கா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அது என்னோட ஃபஸ்ட்டு கெஸ், அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இவன் எப்படி பேச்சு பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா, எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஏன் அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம் நீ நினைக்கிற அப்ராடுக்குன்னு சொன்னதும், இதை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டாங்க. அவ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அப்போ அங்கே பக்கத்தில் அவன் வந்ததுமே ஹீரோயின் பயப்படுறத பார்த்துட்டு என்னை பார்த்து என்ன உனக்கு பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலையே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ரொம்பவே வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு என்னை பார்த்து அவள் பயப்படுறான்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசும்போது, என்னது கேர்ள்ஸை வந்து கரெக்ட் பண்ணணுமா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற சொன்னதும், அவன் ஒன்றும் பொண்ணெல்லாம் கிடையாது லிட்டில் கேர்ள் தான் அப்படின்ற சொன்னதும், என்ன மறந்து போயிட்டியா, திரும்ப லின் வந்துட்டு கண்ட்ரிக்கு வந்துட்டா, அவளை வந்துட்டு நீ கரெக்ட் பண்ண மாட்டேன் தான் நீ நினச்சதை அடைய முடியும்னு சொன்னதுமே அது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு கிளாஸில் பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்டடி பண்ண வச்சுட்டு அங்கேருந்து அனுப்பிவிட்டுட்டு அவள் ட்ரா பண்ண போகிறா. ப்ரெஸ்ஸே வந்துட்டு கீழே விழுந்துருது. அவள் கையெல்லாமே நடுங்கிறத பார்த்துட்டு ஐ திங்க் என்னோட நோய் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிருக்கு, நான் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவனை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஷென் நீ எப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ எவ்வளோ வந்துட்டு ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட், நீ என் கூட சேர்ந்து அப்ராடுக்கு வந்திருந்தா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்து ஸ்டடி பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு காசை விட நான் வந்துட்டு நிம்மதியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு அவள் சொல்கிறா. சரி ஹீரோயின்ட்டு அவன் பேரை சொல்லி பேசுனதுமே ஒழுங்காக வந்து சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொன்னதும், நீ என்னை விட 6 மாதம் தான் மூத்தவ, நீ ஆபத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு நீ இன்னுமே ஆன்சர் பண்ணலையேன்னு சொன்னதுமே என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அப்ராடுக்கு போகிறத சொன்னதுமே அவள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கா. நீ உண்மையிலே வந்துட்டு பெரிய ஆர்டிஸ்டில் ஒரு ஆளாவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சைட் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் ஹீரோயின் இப்போ வரைக்குமே அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதெல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நீ அவசரப்பட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உனக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இனி எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறான். ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்துட்டு யார்கிட்டையும் வந்து கொடுத்துடுறாங்க. பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அவங்க சிஸ்டர்கிட்ட தான் அந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அதை தூக்கிக்கிட்டு போயிட்டு அவங்க பிரதர்கிட்ட அவள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா. அவங்க சிஸ்டர் போயிட்டு இங்கே பாருங்க அவள் வந்துட்டு என்னோட ஷெனை வந்து என்கிட்ட பறிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுமே என்ன வேலை பேசிகிட்டு இருக்க நீ, இப்படிலாம் வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி ரூமர்ஸ் கிளப்பாத அப்படின்ற சொன்னதும் அவங்க அவர் ரொம்ப கோவமாயிட்டு என்ன நான் ரூமர்ஸை கிளப்புறேன், இந்த ஃபோட்டோ பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கால் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்கிட்ட கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறான். நான் வந்துட்டு நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்தேன்னா உனக்கு 1 மில்லியன் கொடுப்பேன்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி வந்தா. ஜியா கோவமாயிட்டு அடிக்க போகும்போது அவள் விலகிக்கிட்டதுமே இவ விழுக போயிடுறா. ஏன்னா நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதோ உனக்கு என்ன கொழுப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படும் போது நான் வந்துட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறான். நீ வந்துட்டு ஷென்னை என்கிட்ட பறிக்க பார்க்குறியா, நான் வந்து அந்த வீட்டோட மருமகளாக போகிறேன்னு சொல்லும்போது நீ வந்து அப்படியே என் பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அவனும் நானுமே வந்துட்டு ஒரு சிப்ளிங்ஸ் மாதிரி தான், 2 பேருமே ஹை ஸ்கூலுமே சேர்ந்து ஒன்றா படிச்சிருக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவா அப்படின்னா உங்களுக்கு நடுவில் எதுவும் இல்லையான்னு சொன்னதும் உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ வந்துட்டு தொடர்ந்து அதை விசாரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டதுமே அவன் விலகி போகிறா. பட் அங்கே அவன் காடை காமிச்சதுமே அவள் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அங்கே வந்துட்டு பேச வழா அதை வந்துட்டு வாங்கிக்கிட்டு. பட் அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோவை நீ என்னோட கம்பெனி வந்து பேங்க்ராட்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அடிக்க வரும்போது வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கே காப்பாற்றுறான். அப்போ அங்கே அவனுமே அடிச்சு அங்கே விரட்டி விட்றான். நீ வந்துட்டு அதுக்கு தான் இந்த லாய்க்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு நான் வா உன்னை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் துடைக்க வந்தா. இவ விலகிக்கிட்டதுமே அவன் ரொம்ப அப்படியே வந்துட்டு முறைச்சிட்டு பார்க்குறான். பிறகு அவன் பக்கத்தில் திரும்பவுமே இங்கே க்ளோஸாக வந்துட்டுருக்கான்.
அப்பங்க நம்ம ஹீரோயின், "நீங்க வந்துட்டு என்ட்ட கார்டு குடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த கார்டு எங்க?" அப்படின்ற சட்டி கேட்கும்போது, "அது எங்க போச்சுன்னு தெரியலேன்னு" சொன்னதும், "பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்துட்டு கையில வச்சிருந்தத நான் பார்த்தேன்னு" சொன்னதும், "அப்ப அந்த கார்டுக்காக தான் நீ என்ன காப்பாத்துனியான்னு" சொன்னதும், அவ ஆமான்னு சொல்றா. "உனக்கு என்ன காசு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்டான்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அங்க ஆமான்னு சொன்னதுமே, "அப்படின்னா அவ்வளோ ஈஸியா உனக்கு நான் குடுக்க மாட்டேன்னு" சொன்னதுமே, "நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நீங்க எனக்கு குடுங்கன்னு" அவ சொல்றா. "அப்படின்னா ஓகே. நீ வந்துட்டு என்னோட சர்வன்ட்டா மாறிரு. நான் உனக்கு மாசத்துக்கு 2 மில்லியன் குடுத்துடுறேன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா. அப்படி ஓகே தான்னு சொல்லிட்டு அங்க டீலுமே பண்ணிக்கிறா. அப்பங்க நம்ம ஹீரோயின் அவனோட ரூம்ல எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு, "அங்கிள் நான் இப்ப கிளம்பலாமான்னு" சொன்னதுமே, "நான் உன்னை இப்ப போக சொன்னேனான்னு" சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு அங்க வெளிய வந்துட்டு இருக்கான். ஸோ அங்க வந்துட்டு வாட்டர் எல்லாமே மேல இருந்து சொட்டுறத பார்த்துட்டு அவ ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு பார்த்துட்டே இருக்கா. "பார்த்து முடிச்சுட்டியா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கேட்டதும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பலாமான்னு" சொன்னதுமே, அவன் ரொம்பவே க்ளோஸா வந்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயி போயிட்டு, கிஸ் எதுவும் பண்ணிருவானோன்னு சொல்லிட்டு ஐஸ் அங்க க்ளோஸ் பண்ணிக்கிறா. அங்க அப்படியே சிரிச்சுட்டேவே அவன் வந்து விலகிக்கிட்டு, "நீ வந்துட்டு இப்ப எனக்கு தொடச்சு விடவான்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு மெய்டு மட்டும்தான். என்ட்ட எதுக்காக நீங்க இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்கன்னு" சொன்னதும், "சொன்ன வேலைய பண்ணு. காசு வேணுமா வேணாமான்னு" சொல்லிட்டு அங்க மிரட்டுறான். ஸோ ஹீரோயினுமே அங்க துடைக்கிறேன்ற பேர்ல போட்டு அடிக்கிற மாரி பண்ணதுமே, "உனக்கு ரொம்ப தொடச்சு கிளீன் பண்றதெல்லாம் பிடிக்குமோ? போய் வந்துட்டு கீழ வந்துட்டு தொடச்சு கிளீன் பண்ணு" அப்படின்றத சொல்றான். ஹீரோயின் அங்க கீழ போய் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. ஜியா வந்துட்டு, "என்ன மாரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க இறங்கி வந்ததுமே, "நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவ அங்கருந்து போகும்போது, "பிரதர் நீங்க எதுக்காக என்ட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசுறா. "நான் என்ன பிஹேவ் பண்ணேன்? நீ வார்த்தைகள பார்த்து பேசு ஆளுங்க கிட்டன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்படுறான். "நீங்க வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு" சொன்னதும், "நான் ஒண்ணும் பண்ண கிடையாது. உன்னோட கார்ட தான் இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் நீ சும்மா இருப்பேன்னு" சொன்னதுமே, "நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த மெய்ட விட என்னோட லைஃப் ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு" சொன்னதும், "என்னது மெய்டா? அவள பார்த்து நீ எதுக்காக மெய்டுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன்ட்ட சொன்னேனா அவ மெய்டுன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதும், அப்புறம் யார் இவ? ஐயோ! ஒருவேளை அப்படின்ற சொல்லிட்டு அவ பேசுறா. இல்ல அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அங்க ஷென்ட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் போய் பதில் பேசணும்னு சொல்லிட்டு அங்க மீட் பண்றதுக்காக ஸ்டூடியோக்கு வர சொல்லிட்டு அங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் அங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் இறங்கி வரும்போது, அப்ப அவ, "ஏய் நீ இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அங்க ஜியா கேட்டதுமே, நம்ம ஹீரோயின், "அங்கிள் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் அத ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்னு" சொன்னதும், "நீ என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஷாப்பிங் வான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, "பிரதர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் கூடயும் லின்னோட சேர்ந்து தான் நீங்க வரேன்னு சொன்னீங்க. இவள எதுக்காக நீங்க அங்க கூப்பிடுறீங்க? இவ வந்தா நாங்க வந்துட்டு நம்ம லெவலுக்கு வந்துட்டு இவளுக்கு காசு இருக்கா? அத பே பண்றதுக்கு" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "ஆமா, ஆமா என்னால முடியாதுன்னு" சொன்னதும், "யார் சொன்னது? இவ வந்துட்டு அங்க பொருளெல்லாம் வாங்க போறான்னு" சொல்லிட்டு லின்னோட பொருள் எல்லாத்தையும் இவ தூக்கிட்டு வரப்போறா. அதுக்கு தான் இவள அதனால தான் வந்துட்டு இவள கூப்பிடுறேன்னு சொன்னதுமே, அங்க நம்ம ஹீரோயின் வேலை இருக்குன்னு சொல்லும்போது, அங்க அசிஸ்டன்ட், "நானே வந்துட்டு எல்லா பொருளையும் தூக்கிக்கிறேனேன்னு" சொல்றான். ஹீரோயின் அங்க ஹாப்பி ஆயிட்டு அங்க தேங்க் யூ சொல்லும்போது, இவன் கோவப்பட்டு திரும்பி பார்த்து முறைச்சதுமே, "இல்ல என்னால வந்துட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வர முடியாது" அப்படின்றத அவன் சொல்றான். ஸோ வேற வழி இல்ல நம்ம ஹீரோயின வம்பு பண்ணி அவன் இழுத்துட்டு போனதும், அப்போ அவங்க சிஸ்டர், "எதுக்காக என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க? நான் வர வரைக்காச்சும் வெயிட் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. வந்துட்டு, "என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்க நம்ம ஷென்க்கு அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோமே, இவன் கோவமாயிட்டு ஃபோன புடிங்கி அங்க வந்துட்டு கீழ போட்டதும், "எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் ஏன் நீங்க தலையிடுறீங்கன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதும், அங்க அதெல்லாமே கேட்டுட்டு, "நீ வந்துட்டு என் கூட வரேன்னா அந்த வேலைய மட்டும் பார்க்கணும்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு இந்த உங்ககிட்ட ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே வந்துட்டு சில பர்சனல்ஸ் இருக்குன்னு" சொன்னதும், "ஏன் அவங்க என்ன மனுஷங்க கிடையாதா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். "ஸோ வந்துட்டு உன் உணர்வுகள் எல்லாம் வந்துட்டு என்னோட மட்டும் தான் இருக்கணும். ஏதாச்சும் வந்துட்டு தேவையில்லாத பேச்ச பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க மிரட்டிட்டு இருக்கான். பிறகு எல்லாருமே இறங்கி போனா, இவ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அங்க ட்ரை பண்றா. பட் அவங்க கரெக்ட்டா புடிச்சிட்டு, "எங்க போயிட்டுருக்க? நான் வந்துட்டு உன்ன விட்டுருவேன்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க கிஸ் பண்ற மாரி பக்கத்துல போறான். பட் அங்க லின் வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு நம்ம ஜிய கூப்பிட்டதுமே, இவன் பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்ப அங்க அந்த பொண்ணு வந்துட்டு, "இது யார்?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. ஜியா சொல்றா, "இது எங்க தூரத்து சொந்தக்கார பொண்ணு தான். வாங்க நம்ம போலான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. பட் ஹீரோ பெருசா அங்க ரியாக்ஷன் எதுவுமே பண்ணாம, நம்ம ஹீரோயினவே அவங்க திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். பிறகு அங்க வந்துட்டு ரிங் எல்லாமே பார்த்துட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "இந்த ரிங் நல்லா இருக்குல்ல எனக்குன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவன்ட்ட கேட்டா, அவன் அவளுக்கு பதில் சொல்லாம ஹீரோயினவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க ஜியா வந்துட்டு, "உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கும். இத நான் உனக்காக கிஃப்ட் குடுக்குறேன். நீ வாங்கிக்கோ. எனக்காக நீ இவ்ளோ பண்ணியிருக்கன்னு" சொல்றா. பட் எனக்கு இந்த ரிங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து போயிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்க நம்ம ஜியா கோவமாயிட்டு, "பிரதர் நீங்க எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ பாருங்க எவ்ளோ வந்துட்டு கவலையாயிட்டு போயிட்டு இருக்கான்னு" சொன்னதும், அங்க அவன்
அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுமே, இப்படி சின்ன பிள்ளை விளையாட்டுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றதாமே சொல்கிறான் நம்ம ஹீரோயின். இவனுங்ககிட்டலாம் எவ்வளோ காசு இருக்குது பார்த்தியா, ஈஸியாக எல்லாத்தையுமே அஃபோர்ட் பண்ண முடியுது இவனுங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயாகணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு இருந்தா, என்னடா யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க நின்று தான் நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோங்க வெளியே வந்ததுமே பின்னாடி வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. பிறகு அங்கே பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை எதுக்காக மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க வான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கூப்பிட்டதுமே, ஐயோ நான் மறைஞ்சிருந்தெல்லாம் பார்க்கல, இந்த சைடில் வாஷ்ரூம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ லின் சொல்கிறா, அவளுமே சின்ன பிள்ளை தான், எதுக்காக நீ வந்துட்டு பயமுடுத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் இப்போ வந்துட்டு வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு பக்கத்தில் அவன் வேணுக்குன்னு எங்கள் க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே அங்கே ஐஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே வந்து சிலர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறப்ப இப்படி வந்துட்டு என்னை வந்து மாட்டி விடணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ரிப்போர்ட்டர்ஸ் அடுத்த டைம் நீ கூப்பிடுற வர வைக்காது அப்படின்ற செட்டு கோவப்பட்டதும், இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு நான் வரலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, இப்படிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன்னா அதில் நீ தான் மாட்டுவ, நீ வந்துட்டு ஆனால் என் மேலே குத்தம் சொல்லாதான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பிறகு அவனோட ட்ரிங்க்ஸில் வந்து அவன் ட்ரக்கா கலந்து கொடுத்துட்டு இதை குடின்னு சொன்னதுமே குடித்ததுமே அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு போதையாகி போயிடுது. அவன் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவன் தள்ளி விட்டுட்டு அவனோட ரூம்க்கு அங்கே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே என்னாச்சு அங்கிள் அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது கதவை லாக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அப்போ அங்கே கதவை வந்துட்டு லாக் பண்ணிட்டு நீ என்ன உள்ளே இருக்க சீன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஆன்ட்டி உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்ல வரும்போது வேமா வந்துட்டு இவன் பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை பேசவே விட மாட்டான். ஸோ லின் வந்துட்டு உள்ளே இல்லையாக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நீங்கள் எதுக்காக எப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஆன்ட்டி லின்னோட சேர்ந்து நீங்கள் 2 பேருமே வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு, அதனால தான் நீ இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு நடுவில் என்ன வந்துட்டு கொண்டு வராதீங்கன்னு சொன்னதும் என்னதே ஆன்ட்டியா நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பியா, அதுக்கெலாம் அவன் தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டு அங்கே போர்ஸ் பண்ணி எங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவமாயிடுறா. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு 1 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் காசுக்காக இப்படிலாம் வேலை பண்ணுறவன் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு அழுததுமே அவனுக்குமே அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்குறான். பிறகு வந்துட்டு நான் வந்து இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு நான் வந்துட்டு டாக்டரை கூப்பிடுவான்னு சொன்னதும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் என்கிட்ட நீ இந்த லெவலுக்கு ஹைண்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வேகமாக கோவமாயிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் ஷாவ் வர்றாங்க. அந்த பொம்மையெல்லாமே எடுத்துட்டு எதுக்கு சிஸ்டர் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, அங்கிள் ஏதாச்சும் உங்களை சொன்னாரான்னு சொன்னதும் இல்லை நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு எல்லா விஷயமே தெரியும், நீங்கள் வந்துட்டு என்னோட அப்பாவுக்கு பிறந்தவர் கிடையாது, பட் என்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இருக்க போய் தான் எனக்குமே ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்குது சிஸ்டர் அப்படின்றதாவே சொல்கிறான். நான் பெரியவனான பிறகு கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிருவேன், இப்போ வரைக்குமே நானும் என்னோட பொம்மையுமே உங்க கூட சேர்ந்து சேஃப்டியாக இருப்போம்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் குழந்தைய காணோம். மார்னிங் எந்திரிச்சு இவ எங்கே போனான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க பிரதரை வந்துட்டு தேடிட்டு இருக்கா. அவங்க மெய்டு உங்கள்கிட்ட கேட்டாலுமே யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அந்த சைடில் இருந்து நம்ம ஹீரோ அவனோட பொம்மையை தூக்கிட்டு அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இவன் தான் நைட்டு நான் அவன்கிட்ட பிஹேவ் பண்ணதுக்கு என் பிரதர் ஏதோ பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு ஏசி மரியாதையை என் பிரதர் எங்கே ஒழுங்காக சொல்லி இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படின்ற சொன்னதும் என் பிரதர் வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நீ பேசிட்டு இருந்தியா அப்படின்னா அது எல்லாமே ஆக்டிங் தானா, இதான் உன்னோட சுயரூபமா, பரவாயில்லையே நீ இவ்வளோ தூரத்துக்கு கூட பேசுவியா, எனக்கு ரொம்பவே வந்துட்டு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதாமே சொல்கிறான். நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என் பிரதர் எதுவும் பண்ணிடாதன்னு சொன்னதோ நீ ஒழுங்காக பார்த்துக்காம மற்றவங்க மேலே ஏன் பழிய போடுற, யாருக்கு தெரியும் தூக்கிட்டு போய் வந்துட்டு ஷார்க் கூட பழி போட்டிருக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுங்க கையெல்லாம் வேற பிடிச்சங்க கடிச்சு வச்சிடுறா. அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கடுப்பாய் போயிடுறான். பிறகு வந்துட்டு என்னமோ பெரிய ஆள் மாதிரி வந்து பேசிட்டு இருந்த ஆனால் வந்துட்டு இப்படியே அழுதுட்ருக்கியேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணுங்க யங் மாஸ்டர் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அப்படின்னா நீ வந்துட்டு எதுவும் பண்ணலையான்னு சொன்னதும் நான் ஏன் பண்ண போகிறேன், இப்படிலாம் சின்ன ட்ரிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேனா, நான் வந்துட்டு நினைக்கலன்னா அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு உன்னோட தாத்தாட்ட கால் பண்ணி அவனை கண்டுபிடிக்க சொல்லுன்னு சொன்னதும் நான் கால் பண்ணி அவர் ட்ரிப்புக்கு போயிருக்காரு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இதனால் வந்துட்டு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி கேட்டதும் நான் வந்துட்டு உங்கள் சொந்தம் கிடையாது, பட் வந்துட்டு அவன் உங்களோட நெஃப்யூ தானே, ப்ளீஸ் எனக்காக காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே நீ ஏதாச்சும் ஒரு ரீசன் கூட நான் வந்துட்டு எதுக்காக காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்துட்டு உங்களோட சர்வன்ட்
மூவ்மெண்ட் ஆகிருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு கார் கதவையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் சீட் பெல்ட் கூட ஒழுங்காக போட தெரியாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பெல்ட் எல்லாமே போட்டு விடுறான். காரை ஓட்ட அங்கே ட்ரை பண்ணால் அது எடுத்த உடனே ஒழுங்காக போக மாட்டுது. ஒழுங்காக ஓட்ட தெரியுமா இல்லையான்னு சொன்னதும் ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுவேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணவே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசுகிறீங்க, நான் வந்துட்டு நம்பிக்கை வைக்க சொல்கிறேன்லன்னு சொன்னதும் நம்பிக்கை வச்சு நம்ம போய் மேலே சேர்றதுக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேலே எங்களே அவளே பார்த்ததுமே நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட வந்துட்டு பார்வை பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக ஏகப்பட்ட பொண்ணுங்க லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே ஃபேமஸ் ஸ்டார் இனிமே உங்களோட பின்னாடி தானே சுற்றுறாங்கன்னு சொன்னதும் எனக்கு என் பொண்ணாடி வந்துட்டு சுற்றுற பொண்ணுங்களை பிடிக்காது, அதுக்கு மேலே எனக்கு யங் லேடிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும், நீ ரொம்பவே லிட்டில் கேர்ள், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேடியை இப்போ வரைக்குமே டேஸ்ட் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக உங்கள் கனவுலாம் எனக்கும் பழிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே கோமாயிட்டு போயிட்டுருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு பாஸ் இப்படி பேங்க் ஃபேமிலி தான் வந்துட்டு எங்கள் மாஸ்டரை கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, என்ன வந்து மிரட்டி பார்க்கணுன்றதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ரூமர்ஸ்லாம் வந்துட்டு கலப்புறவங்கள முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே லின் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே கால் பண்ணி அந்த குழந்தை உங்ககிட்ட தானே இருக்குது, நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லா இடத்துலையுமே போய் அங்கே பையனை தேடிட்டு இருக்கா. அங்கே ஃபோன் எல்லாமே பண்ணி பார்த்தாலுமே லைன் கிடைக்க மாட்டுது. அப்போ அங்கே ஷென் கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வா, நான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுமே இது பேங்க் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு என்ன வந்துட்டு தொடர்பு இருக்குது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னதும் அவன் ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காப்பாற்ற போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் 2 பேரும் போனால் மாட்டிக்குவோம், நீ இந்த சைடில் போயிட்டு அவங்கள வந்து திருப்பு, நான் இந்த சைடில் போய் காப்பாத்துறேன்னு சொன்னதோ அவனும் அதே மாதிரி இந்த சைடு போய் அங்கே கத்திட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் காப்பாற்றுறதுக்காக போனால் அவள் தலையில் அடித்து அவளை அங்கே வந்துட்டு மயக்கமாக்கிடுறாங்க. பிறகு இங்கே வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உன்னால் வந்துட்டு சேஃப்டியாக எதுவும் பண்ண முடியாதா, அப்படின்னா வந்துட்டு நீ வேலையை விட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். லேடி மேலே யாருக்கு வந்துட்டு கை வைக்கிறதுக்கு தைரியம் இருக்குது, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது அங்கே சாங்குன்னு ஒரு கேர்ள் இருக்காங்க, கோவப்பட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்ன வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி கடத்தி வச்சுருக்கீங்க, என் பிரதரை விட்டுருங்கன்னு சொன்னதுமே அந்த சாங் சொல்கிறாங்க, நான் ஏன் வந்துட்டு உன்னை விடணும், கண்டிப்பாக வந்துட்டு காப்பாற்ற வருவான்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ஜியை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா அது வந்துட்டு வேஸ்ட்டு தான், ஏன்னா வந்துட்டு ஜாவ் வந்து அவனோட உண்மையான வந்துட்டு வீட்டு பையன் அப்படின்றப்ப அவன் அடாப்டட் சைல்டுன்றப்ப எப்படி வந்துட்டு அவன் காப்பாற்ற வருவான், சொத்து இவனுக்கு போயிடும்ன்றதுக்காக இவனே வந்துட்டு போட்டு தள்ளட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டுருவான் அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு அவுட் சைடர், எனக்காக அவன் ஏன் வருவான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படின்னா நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற, பேசாமல் வந்துட்டு போட்டு தள்ளிட வேண்டியதான்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. பட் ஹீரோங்க உள்ள மாசம் அழகாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக என்ட்ராகிறான். பார்த்தியாப்பா அவங்க பிரதரை வந்துட்டு நான் கடத்தி வச்சுருக்கேன், ஆனால் அவன் ஆள் வரவே இல்லை, ஒன்றை வந்துட்டு கடத்தி வச்சதுமே ஈஸியாக வந்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறா. ஹீரோயின் வேமா அவங்ககிட்ட அங்கே போயிடுறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நீ ஹார்ட்டில் அவனுக்கு வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுறது உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு சொன்னதும் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ண போகிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் வந்துட்டு ரொம்ப கூலான பர்சன் அவ சொல்கிறா. எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா நான் வந்துட்டு விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கிள் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப அவன் என்ன கேட்குறான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அந்த ஷாவையுமே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே மிரட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவனை காப்பாற்றுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் என்ன நீ புரிஞ்சுதான் பேசுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் நான் வந்துட்டு உங்களோட கேர்ளாக மாறுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதுமே உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வந்து டச்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை இறக்கி விட்டதுமே அந்த பையங்க மயக்கமாயிடுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. வந்துட்டு கூட்டிட்டு அங்கே வெளியே கிளம்புனதுமே நான் வந்துட்டு என்னோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், இப்போ நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை ஷென்னங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறப்பா அப்படின்னு அவன் இன்ஃபார்ம் பண்ணலையான்னு சொன்னதும் இல்லை பாஸா தான் இடத்த கண்டுபிடிச்சி வந்தாருன்னு சொன்னதுமே இவன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக போகிறா. பார்த்தா அவனையுமே அடிச்சு அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நான் யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த சைடில் போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட முன்னாடி அவள் ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அடிப்பாவி இதவா நீ கேட்டுட்டு இருந்தா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ நீங்கள் இருந்து போனே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து தான் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரியான சைக்கோவாக இருப்பான் போலயே, இதை போய் என்னை பார்க்க சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. இப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன், உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொன்னதுமே, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் தான் என்ன போர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஓ மேலே பழிய போடுவேன், அதுக்கப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போ, நான் வரேன்னு சொன்னதுமே, எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, எஸ்கேப் ஆகி ஓடலாமான்னு சொன்னதுமே, எதுக்காக எஸ்கேப் ஆகி நான் ஓட போகிறேன், கார்ட்ஸ் எத்தனை பேரை நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போகிறா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக அங்கே வந்துட்டு அவள் கத்துற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னப்பா நீ வந்துட்டு என்ன வந்து இங்கே பார்த்துட்டு இருந்த, நீ வந்துட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாமே என் கூடன்னு சொன்னதும், இதெல்லாம் போய் யாராச்சும் பார்ப்பாங்களா, என்ன வந்துட்டு இப்படி வந்து மோசமான பொம்பளை, நீ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறா. அவங்க ஹஸ்பண்டுமே அங்கேருந்து வந்துட்டுருக்கான். நீ வந்துட்டு இவ கேரக்டர்லெஸ்ன்றதை என்கிட்ட சொல்லிட்டேன், இவளெல்லாம் இவ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, மேரேஜ் ஆனவளா இப்படி அடுத்த ஆம்பளை கூட வந்துட்டு சுற்றணும்னு நினைக்கிறான்னு சொன்னதும், பார்த்தேல என் கூட சேர்ந்து ஏகப்பட்ட கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்லிப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, பட் ஆனால் நான் வந்துட்டு ஒன்று மட்டும்தான் நினச்சிட்டே இருக்கேன், நீ வந்துட்டு எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்லவளா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுருக்கேன். ப்ளீஸ் அங்கிள், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அங்கே என்னை வந்துட்டு எனக்காக நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதும், என்னால் வந்துட்டு அதெல்லாமே பண்ண முடியாது, நான் என்ன சேரிட்டியை வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்காக தான் அவன் வந்து மாட்டிக்கிட்டான், அதுக்கு மேலே உங்கள் சிஸ்டரோட வருங்கால ஹஸ்பண்ட், அதுக்காக வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட அங்கே விட சொன்னதுமே, நான் ஏன் வந்துட்டு விடணும்னு சொல்லு, நான் அவன் வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்து போயிட்டான், வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சொன்னான்னா எனக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் விட மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த பர்சன் சொல்கிறான், நம்ம 2 பேத்துக்குள்ளே இப்போ தான் நல்லபடியாக நட்பு ஆரம்பிச்சிருக்கு, நீ அதை கெடுத்துக்காத, நீ வந்துட்டு இல்லைன்னா திரும்ப எனக்கு இதுக்காக பே பண்ணி ஆகணும் அப்படின்றத செட்டு பேசினதுமே, நான் இவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் அவனை வச்சு ஷென் ஃபேமிலியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஓகே தான் சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டாங்க வந்துட்டு ஃபைட் பண்ண சொன்னதுமே, நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன பயமாக இருக்கான்னு சொன்னதும், இல்லைன்னு சொல்கிறா. அப்படின்னா நீங்கவே இருன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பர்சன் வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே வேமா ஹீரோயினை பிடிச்சவங்க காப்பாற்றி எழுறான். பிறகு அங்கேருந்து போகும்போது திரும்ப ஏகப்பட்ட ஆளுங்க வந்துட்டு அங்கே ஃபைட்டு செம்மையாக போயிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தா எல்லாரையுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்டு அந்தாலையுமே போட்டு அடித்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, தெரியாமல் நடந்துருச்சு, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின், என்னோட ஸ்கார்ஃப் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்றத சொன்னதும், அந்த ஸ்கார்ஃபை தூக்கி போடு, நான் வந்துட்டு உனக்கு புதுசாக வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து நீ எனக்கு வந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. அப்படின்னா ஓகே வச்சு எனக்காக அப்படின்னா ஒரு கிஸ் கூடன்னு சொன்னதுமே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, மற்றவங்க முன்னாடி கிஸ் கொடுக்க சொல்லி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இதில் என்ன அசிங்கம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவளை சோபாவில் உட்கார வச்சுட்டு, நீ வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயின், ப்ளீஸ் அங்கிள், என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, நான் இதுக்கெல்லாம் இப்போ ரெடியாக இல்லைன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னா அதை மட்டும் பண்ணுன்னு சொன்னதுமே, அங்கே வந்துட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே வேமா இவன் பிடிச்சிட்டு மரியாதையோட ட்ரெஸ்ஸை கழட்டி, இல்லைன்னா பாடியில் ஒரு ட்ரெஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஷாவ் இதெல்லாம் உனக்காக தான் நான் பொறுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து மேடவங்க எல்லாருமே கீழே வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஐயோ கடவுளை, எல்லாரும் மேலே நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொன்னதும், என்ன ஆக போகுது, நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க அப்படின்றத சொன்னதும், ஐயோ நான் வந்துட்டு எப்படி அவங்க மூஞ்சில் முழுப்பேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ரொம்ப லெவலுக்குலாம் நீ யோசிக்காத, அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது, இங்கேருந்து வெளியே யாருக்கும் வந்துட்டு பார்க்குறதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்றதாவே சொல்கிறான். வேமா பிடிச்சி அவளை இழுத்துட்டு போயிட்டு அங்கே கோட்டை கழட்டி விட்டு அங்கே வந்துட்டு அடிபட்டுருக்கு, அதுக்கு மெடிசன் போட்டதுமே, அப்போ நீங்கள் இதுக்காக தான் என்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொன்னீங்களான்னு சொன்னதும், அப்புறம் எதுக்காக சொன்னேன், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் தப்பாகவே தான் நீ என்னை பற்றி யோசிச்சுட்டு இருப்பியா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே சாரி சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்குமே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ரெட்டாக போயிருக்குன்னு சொன்னதுமே, இல்லை ரொம்பவே வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்குல்ல அதனால தான் சொன்னதும், ஆனால் நீ ரொம்ப சின்னதாக ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்ததும் அவள் கீழேயுமே கவர் பண்ணிக்கிறா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உன் ஃபோனை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தா பிக் டெவில்னு பதிஞ்சு வச்சிருக்கா. என்னை இப்படியே நீ பதிஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, பிக் டெவில்னா நீங்கள் டாலாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு
இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் வந்துட்டு பதியக்கூடாது, லவ்வர் தான் பதியணும்னு சொன்னதும், ஐயோ மற்றவங்க பார்த்தா என்ன ஆகுறதுன்னு சொன்னதும், ஏன் மற்றவங்க பார்த்தா உனக்கு என்ன பயமா, நான் வந்துட்டு என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்பங்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆளுங்களாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலே பிடிக்காது, என்னால் வந்துட்டு ஷா வந்து டார்கெட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே வேமா வந்துட்டு பிடிச்சிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிக்கிட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி போனதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இதுக்கு முன்னாடி என்ன கிஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் கிஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கவுண்டாக பண்ணிட்டு இருக்க முடியும்னு அவ சொல்கிறா. அப்படின்னா ஓகே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அவளுக்கு மூச்சை விட முடியல. அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டு, அப்படின்னா கிஸ்ஸிங் வந்துட்டு ஒன்றும் பண்ணதே கிடையாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிதானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சிரிக்கிறான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் எனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கொடுக்குறேன்னு சொன்னதுமே இவளுமே போயிட்டு அங்கே ஷாவுக்காக வந்துட்டு அவனை இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனுமே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக விடுறாங்க. பட் ஹீரோ அவளை அங்கே வந்துட்டு சைடில் திருப்பிட்டு, நான் வந்துட்டு இப்போ இதெல்லாமே உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, எனக்கு வந்துட்டு நீ ரெடியாக இருக்கியோ அன்னைக்கு சொல்ல நம்ம இதெல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேவா, நீ இப்போ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு வந்துட்டு நம்பவே முடியலப்பா, அங்கிள் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே நேற்று பண்ணலையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். நீ எப்படி இருக்க, அக்கா வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்குறேன், என்னால் உன்னை காப்பாற்றாம புளியாக போயிடுச்சுலன்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காக சாரி கேட்குறீங்க, நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், நேற்று பயத்தினால கொஞ்சோன்னு வந்துட்டு மயக்கம் வாங்கிட்டேன், டாக்டர் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் அங்கிளுக்கு தான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும், அவர் தான் காப்பாற்றினாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்காக பேரில் வந்துட்டு அவர் ஷேர்ஸ் எல்லாமே மாற்றிருக்காரு, ஏன்னா வந்துட்டு நானுமே வந்து பெரிய ஆளாகி அவரு கூட சேர்ந்து காம்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாருன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே வா அவனா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நான் அவன்ட்டு நல்ல விதமாக நடந்துக்கிற வாசம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானா, அப்படின்னா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. நான் வந்துட்டு பெரிய ஆளான பிறகு உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை எப்படியாச்சும் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுக்கு நான் ஏதாச்சும் வந்துட்டு பண்ணணும், சர்ப்ரைஸாக ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனோட பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வர்றான். நீங்கள் இதை இப்போ பார்க்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும், நான் பார்க்க இப்படியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பரவாயில்ல நல்லா தான் பெயிண்ட் பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும், இதை நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ வந்துட்டு எனக்கு ரீபே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களே, இப்போ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவளுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. பார்த்து அவன் வேமா பிடிச்சங்க கிஸ் பண்ணிடுறான். எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு தாகமாக இருக்குன்னு சொன்னேன், பட் வந்துட்டு அது எந்த தாகம்னு சொல்ல மறந்து போயிட்டேன்ல, இந்த கிஸ் தான் சொன்னதும், கிஸ் கொடுக்கறதுக்கு இவன் வந்துட்டு என்னென்ன ஐடியா பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அங்கே நம்ம ஷேன் அவளை மீட் பண்ண வந்ததுமே இவேதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், அவன் ஒருவேளை உங்கள் சிஸ்டர் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கூப்பிடுறான். இவேதுக்காக ஒன்று இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற சைட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் வந்துட்டு மறைஞ்சிக்கோங்கன்னு சொன்னதும், என்னது நான் போய் உள்ளே மறையணுமா, எதுக்காக நான் மறையணும், நான் வந்துட்டு யாருன்னு உனக்கு என்ன தெரியாதா, நீ வந்துட்டு என்னோட கேர்ள் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை தான் புரியுது, பட் அவன் முன்னாடி நீங்கள் என்ன அவமானப்படுத்திடாதீங்க ப்ளீஸ் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவள் வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அவன் உள்ளே வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும்போது அவன் என்னதான் மீட் பண்ண வந்திருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேவே இருங்கன்னு சொல்லும்போது யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வேணுக்குனே வந்துட்டு அங்கே ஷாம்பாட்டில் இவன் தள்ளி விட்டதுமே எதுக்காக நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் வாயெல்லாமே முடிக்கிறா. அங்கே வந்துட்டு அவன் பார்த்தா வேணுக்குனே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே சவுண்டை கொடுத்ததும், என்ன நீ பண்ணிட்டு இருக்க, உள்ளே ஏதோ உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ப்ளீஸ் நீ உள்ளே வந்துடாத, நான் ஷவர் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொன்னும்போது, சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ வான்னு சொல்லிட்டு போகிறான். எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்னு சொன்னதுமே, பரவாயில்லையப்பா நீ வந்துட்டு முந்தைய விட எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பயம் இல்லாமல் வந்துட்டு பிஹேவ் பண்ணுற அப்படின்ற செட் அவன் கேட்குறான். ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, நான் இப்போ போய் நான் அவனை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறான். நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண போனதுமே, என்ன உனக்கு ஏதாச்சும் அடி எதுவும் பட்டுருச்சான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதும், அப்படிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நம்மளுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே பாசிபிள் கிடையாது அப்படின்றத சொன்னதும், ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு ரொம்பவே நல்லவா, உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், பட் எனக்கு ஓ மேலே தான் விருப்பம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் நம்மளுக்குள்ள அப்படி எதுவுமே ஆகாதுன்னு சொல்லும் போது கழுத்தில் அங்கே வந்துட்டு லவ் பைட் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்றத
சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு கொசு கடிச்சது அப்படின்ற சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோ ஆமாம் இந்த மென்ஷனில் வந்துட்டு பெரிய பெரிய கொசுவாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வர்றான். அப்போங்க ஷென் ரொம்பவே கோவமாயிட்டு, அப்படின்னா இது உன்னோட வேலையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, நான் வந்துட்டு இவட்ட கேட்டு பாரு ஏதாச்சும் இவ்வளோ போஸ்ட் பண்ணனான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அங்கிள் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்றத அவ சொல்றா. நம்ம ஹீரோ கேட்குறான், என்னப்பா நீ வந்துட்டு என் சிஸ்டரை போய் மீட் பண்ணாமல் நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இது வந்துட்டு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நானும் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி வந்து வேலை முடிஞ்சிச்சுன்னா போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அப்போ ஷென் ஹீரோயின்ட்ட உன்ட்ட வந்து நீ ஏதாச்சும் பிஹேவ் பண்ணானான்னு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப, நம்ம வந்துட்டு பேசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லும்போது, ஆல்ரெடி கிளியர் பண்ணியாச்சு, நீ வந்துட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவன் அங்கே ஒரு ஸ்டூடியோக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் உனக்காக தான், நீ வந்துட்டு நல்லா இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. பட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லையேன்னு சொன்னதும், அவ்வளவே அவன் குறுகுறுன்னு பார்த்ததும், அங்கே கையெல்லாமே வச்சு மறைச்சிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டேக்கா, நீ வந்துட்டு எனக்கு மாதத்துக்கு ஒவ்வொரு பெயிண்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேருன்னு சொன்னதுமே, அவ்வளோதானான்னு சொல்லிட்டு கேட்டதும், வேற என்ன நீ எதிர்பார்த்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஸ்டூடியோ பிடிச்சிருக்கான்னு சொன்னதும், ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வந்துட்டு சில பெயிண்டிங்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லாத்தையுமே நான் பண்ணி வந்துட்டு அங்கே கவர் பண்ணி வச்சுருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் தன்னோட அந்த ட்ராவை எடுத்து, நீ வந்துட்டு வாசலுக்கு முன்னாடி இதை மாட்டி வை, வரவங்க எல்லாருமே என்னவே பார்த்துட்டு வரட்டும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இந்த டீமனோட நினைப்பை பார்த்தையா ரொம்ப தான் ஓவராக வந்து குதிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க. அவன் என்ன வந்துட்டு பேசுகிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு நீ இப்போ எனக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை ஃபுல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு போய் உட்காந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஹாட்டான மாடல் வந்துட்டு உனக்கு எங்கிட்டு போய் கிடைப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அவன் ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணதுமே, இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணாதானே ஒரு ஹாட்டாக மாடல் வந்துட்டு பார்த்து வந்து ட்ரா பண்ண முடியும்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் பேசாமல் மட்டும் உட்காருங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் பிக்சரை வந்துட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு நான் வரைஞ்சிக்குவேன்னு சொன்னதும், அப்படின்னா என்ன தெரியாமல் நீ சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படி தானேன்னு சொன்னதுமே, ரொம்ப தான் நினப்பு ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கும் போதே பெயிண்டிங் வந்துட்டு அந்த ப்ரெஸ் வந்துட்டு கீழே விழுந்துருது. ஐயோ இவன் முன்னாடி இப்படிலாம் நடக்கணுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் ஆகிடுறா. அப்போ அவங்க வந்துட்டு ப்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, நீ எப்பயுமே என் கூட க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, வா நானுமே உன் கூட சேர்ந்து வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே, எனக்கு கடைசியில் வந்துட்டு பெயிண்டிங் வந்து பண்ணுறது கூட முடியாமல் நான் கை நடுங்கும் போது எனக்கு வந்துட்டு தூக்கி விடுறதுக்கு ஒரு தோல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அவள் பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பிறகு நம்ம ஹீரோட்ட வந்து அங்கிள் நான் உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இங்கேயே தூங்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, நீ என்ன ஷோராக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உங்கள் கூட சேர்ந்து பெயிண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஃபீலிங் நல்லாவே தெரிஞ்சிச்சு, எனக்குமே ஒரு துணை வேணும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்லையப்பா உன்னோட பேச்செல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சங்க பக்கத்தில் க்ளோஸாக இழுத்ததுமே கையில் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கா. என்ன இதெல்லாமே வந்துட்டு எல்லாம் ரெடியாக தான் வந்திருக்கா போலையேன்னு சொன்னதும், அங்கே அவள் ஆமான்னு சொல்கிறா. அவங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, ஆனால் வந்துட்டு இது சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற சைட் அதை தூக்கி போட்டதுமே, அப்படின்னா நான் வேறு வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஜியா வந்துட்டு நீங்கள் மரியாதையாக வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் போய் உள்ளே மறைஞ்சிக்கோங்கன்னு சொன்னதும், திரும்ப என்னை போய் மறைய சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் இங்கே போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தெல்லாம் போய் செக் பண்ணுறா. லவ் பைட்டாக இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அங்கே போய் கதவை ஓப்பன் பண்ணதுமே, அப்போ அங்கே அவளை பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறா. உன்னால் என்னோட என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறப்ப, ஷேன் அவளை கூப்பிட்டு வச்சு என்னோட அப்பாட்ட பேசிட்டே நான் வந்துட்டு நீங்கள் தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடையாது என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நான் ஆல்ரெடி ஆனால் அவன்கிட்ட சொல்லிட்டேனே உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க, ஷென் மாதிரி ஒரு பையனை போய் நீ வேணான்னு சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அம்மான்னு சொல்கிறா. அவன் என்னோட டைப் கிடையாதுன்னு சொல்லும்போது, சரி எப்படிப்பட்ட பையன் உனக்கு பிடிக்கும்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப வந்துட்டு டாமினேட்டிங்காக இருக்க பர்சன் வந்துட்டு ஒரு டாக் மாதிரி அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி எங்கள் பார்த்துட்டே சொன்னதோ அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு, அடிப்பாவி என் பிரதர் மாதிரி ஒரு ஆளவா உனக்கு போய் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ உள்ளே யாரோ இருக்க மாதிரி தோணுதே, நீ வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் உள்ளலாம் வராதிங்க நான் ரூமை க்ளீன் பண்ணலை அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூலானதுமே இவள் விட்டதுமே கதவை ஓப்பன் பண்ணிட்டு வேமா இவள் உள்ளே வந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ கோட்டெல்லாமே
போட்டுட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு பிரதர் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஆமாம் என்னோட கோட்டை வந்துட்டு இவட்ட வாஷ் பண்ணுறதுக்காக நான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இது ரொம்பவே காஸ்ட்லியானது இது எதுக்காக இவட்ட போய் கொடுக்க வந்தீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு இவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதும் அதை எனக்கு தெரியுமே நம்ம சொல்லிட்டு போகும்போது அடிப்பாவி என் பிரதர்கிட்ட நீ சொல்லியிருக்க ஏன்ட்ட சொல்லவே இல்லையான்னு சொன்னதும் நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிட்டுருக்கான். இப்போ நீ என் கூட சேர்ந்து பார்க்கு வா நான் ரொம்ப கவலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவனை மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியலை நான் இத்தனை வருஷமாக அவனை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னை இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்படுறா. அங்கே வந்துட்டு மேல் மாடல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே என்னோட ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் நீ வந்துட்டு யாரை பிடிச்சிருக்கோ நீ பேசாமல் என்ஜாய் பண்ணு உன்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு கார்டை கொடுத்து பே பண்ண சொன்னதுமே மேடம் இப்படி உங்கள் கார்டு வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கவலையாகிட்டு அங்கே மயக்கமாயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு ஹீரோட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னையும் அவளையுமே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் எந்த பாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டேவோம் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். சரி எத்தனை மெயில் மாடல்ஸை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னதும் ஒரு 4-5 பேருன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் பேசாமல் இவனை நீ டச் பண்ணு நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப இவளை பிடிச்சவங்க உள்ளே இழுத்துட்டு போங்க நாங்கள் அசிஸ்டண்ட் ஹீரோ சொல்லிடுறான். பிறகு ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்துட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லும் போது அதெல்லாமே கேட்டுட்டு அப்புறம் எதுக்காக நீ அங்கே போன அப்படின்றத சொன்னதும் அங்கே யாரையும் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. அவன் வந்துட்டு தன்னோட ஷோட் எல்லாமே கழட்டிட்டு நம்பிக்கை எப்படி வரும் டெஸ்ட்டு பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் ஷோர் அப்படின்றத சொல்கிறா. சரி வந்துட்டு இதுக்கப்புறம் நானே உன்னை ஸ்டூடியோக்கெலாம் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு பிக்கப் ட்ராப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டூடியோக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட வந்துட்டு பொருள் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையுமே ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் தன்னோட கனவு எல்லாமே நிறைவேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் அப்போ அங்கே வந்துட்டு நெட்டில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோ வந்துட்டு ரிலீஸ் ஆனதுமே லின்னுக்கும் இவருக்கும் நடுவில் இவன் மிஸ்ட்ரஸை வந்துட்டு கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே அசிங்கப்படுத்தி அங்கே எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என் பிரதரை காப்பாற்ற நானே என்னோட பாடியை சேல்ஸ் பண்ணிட்டேனே நான் இவங்கள போய் எப்படி வந்துட்டு இப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே மயக்கமாகி விழுந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. பட் இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போய் அவன் இந்த லின்னை பிடிச்சி பயங்கரமாக அங்கே வந்து அடித்து மிரட்டுறான். இப்படி வந்து கேவலமான வேலை பண்ணுறவங்கள சுத்தமாக பிடிக்காது நீ எதுக்காக அவளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் அவள் வந்துட்டு உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் உன்னை கொல்லா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மிரட்டினதுமே அப்படின்னா வந்துட்டு அவள் உன் பின்னாடி சுற்றலை நீ தான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இப்போ நம்ம ஹீரோ உனக்கு இப்போ புரிஞ்சிச்சான்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. பட் நான் உன்னை லவ் பண்ணலை நீ பண்ண பாவத்துக்கு நீயே வந்துட்டு பிராய்ச்சித்தம் பண்ணு இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு மாற்றிட்டு இருக்கான். அங்கே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ காமிக்கிறான் பார்த்தா அந்த லின் வந்துட்டு இதெல்லாம் நான் தான் ஃபேக்காக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்குறா. நான் வந்து பண்ண தப்புக்காக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே நான் விடுறேன்னு சொல்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்றதாமே சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க இதனால் ஜி ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடாமான்னு சொன்னதும் எதுவும் ப்ராப்ளம் வராது நீ என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணி விட்றான் இதான் என்னோட ரியலான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே எமோஷனலாக ஆகிடுது. அங்கே வந்துட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோயினை. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அங்கே கூப்பிட்டு லிட்டில் கேர்ள் நான் உன்னை வந்துட்டு ஷாவோட சிஸ்டர்ன்ற வாஸ்தா வீட்டில் இருக்க வச்சேன் ஆனால் நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறான். நான் அப்போ அங்கே உங்கள் பையன் தான் என் மேலே ஆசைப்பட்டாருன்னு சொன்னதும் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அவன் வந்துட்டு வேலையில் மட்டும்தான் எப்பயுமே பிஸியாக இருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் தான் வந்துட்டு இவ்வளோ ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு இந்த பொண்ணுக்காக எனக்கு எதிராகவே போக பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் எப்போ வந்துட்டு என்னை இந்த வீட்டோட பையனை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அங்கே வந்துட்டு குச்சை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டாரு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த வாட்சை வந்துட்டு சரி பண்ணணும்னு அவர் பேசும்போது அப்போ தாங்க நான் சரி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவுட் சைடரில் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அவுட் சைடர் மாதிரியே நம்ம ஹீரோவை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது ஹீரோக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிடுறான்.
ஸோ அதுலேருந்து தான் தனக்கு தானே எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரூடாக வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு தன்னைத்தானே இங்கே ஒரு கட்டமைப்பாக பண்ணியிருக்கான். நீங்கள் வந்துட்டு எனக்காக என்ன பண்ணீங்க எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்குதுன்னா அது என்னால் தான் அவன் சொல்கிறான். அவர் அங்கே அடிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் இதுக்கெல்லாம் நான் பயந்து போயிடுவேனான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இங்கே ஹிட் பண்ணிக்கிட்டு அங்கே பிளட்டாக வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து விலகி இருங்க, நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சேன், எங்கள் அப்பா பயமுடுத்துனதுன்னு சொன்னதும் நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஏன்னா எல்லா ட்ராமாஸ்லுமே அப்படி தானே இருக்குது அப்படின்ற சொன்னதும் இது ஒன்றும் ட்ராமா கிடையாது, நான் உங்களுக்காக வந்துட்டு யாரை வேணாலும் எதிர்த்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ என்னை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படின்னா ஓகே இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணுறான். பிறகு அங்கே யங்லேடி இப்படி வரவே இல்லை மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொன்னதுமே அவளுக்கு என்ன தேவையோ அவளே சூஸ் பண்ணட்டும், யார் ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் போகிறதா என்னன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷென் அங்கே வந்ததுமே என்ன வந்துட்டு எல்லாமே முடிய போகுது இப்போ வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா. நான் வந்து அப்ராடுக்கு கிளம்ப போகிறேன், நீமே என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை பற்றி அவள் யோசிச்சுட்டு இல்லை நான் வரல அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீ அவனை தான் லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்பவேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பை நல்லபடியாக வாழுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே ஆளுங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவரோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு கேக் வாங்குறதுக்காக அவங்க போனால் அந்த ஆளோட கையில் அடிபட்டிருக்கு. நானே வந்துட்டு கேக் எல்லாமே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுங்க கேக்கை வாங்கிக்கிட்டு வேமா அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்படி வரும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்க மாதிரி வந்துட்டு அவங்க கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது இப்படி வந்துட்டு மேடம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு ஹீரோ டைமே இன்ஃபார்ம் பண்ணதும் விழுந்தடிச்சு அவன் வேகமாக போயிட்டாங்க டாக்டர்கிட்ட. அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாதா, அந்த பொண்ணுக்கு 1 வருஷமாகவே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அவளுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இதுக்காக தான் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. இவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு அவள் பார்த்தா ஹோமாக்கில் போயிடுறா. டெய்லி வந்துட்டு அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான், நல்லா அவளை கவனிச்சுட்டு அங்கே ஸ்டோரி எல்லாமே சொல்லி நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான், ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எந்திரிச்சிரு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கிள் அப்படின்ற செட்டு கூப்பிட்டதும் நீ என்ன பைத்தியமா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை நான் நல்லபடி ஆகிட்டேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யார் சொன்னாலும் சரி உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.